இல்ல. எனக்கு புரியல. ஆல்ரெடி வந்து 2 கிராஃப்ட் போட்டிருக்கேன். அதுவும் தனித்தனியா போட்டிருக்கேன் தீபாவளி கிராஃப்ட்டுன்னு. ஆனாலும் காலையில ஒருத்தவங்க தீபாவளி கிராஃப்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க. புரியலையே! சரி ஓகே. கேட்டிங்கள்ல லாஸ்ட் மினிட் தீபாவளி கிராஃப்ட் பண்ணலாமா? இதில என்ன ஒரு ஹைலைட்னா, நான் போட்ட வீடியோ தீபாவளி கிராஃப்ட் வீடியோலயே தீபாவளி கிராஃப்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிக்கலையோ, சாட்டிஸ்ஃபை ஆகலையோ தெரியல. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோம் க்ளே எடுத்துட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல் மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கிறேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த விளக்கு ஷேப்பில் தான் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு மாடர்ன் விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கு கீழே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எல்இடி லைட் இருக்குது தெரியுமா, அதில் உள்ள கீழே உள்ள பேஸை மட்டும் எடுத்து அப்படியே பேக் சைடு வழியாக ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் தான். இது நல்லா காய விட்டதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. நான் ஆனால் வந்துட்டு சிம்பிளாக கோல்ட் பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாட் ஸ்டோனும் வச்சு பார்த்தேன். இது ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ கீழே உள்ள லைட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எல்இடி லைட் வச்ச மாதிரி ஒரு விளக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி திரி வச்சு யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது ஃபோம் க்ளேவா, அதில் என்ன கெமிக்கல் இருக்கும், டேஞ்சரா அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரில. ஸோ அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்.